மாங்கல்ய பலம் தரும் திருவாதிரை நோன்பு பெண்கள் ஏன் கண்டிப்பாக இருக்க வேண்டும்? தேவர்களின் அதிகாலை பொழுதாக கருதப்படும் மார்கழி மாதத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்றும் சொல்வார்கள். இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய திருவாதிரை நாளில்தான் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சிவநாமத்தை உச்சரித்து உடலில் திருநீறு பூச வேண்டும். காலையில் உணவு அருந்துவதை தவிர்க்கவும். அருகில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று அங்குள்ள நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசிக்க வேண்டும். ஆலயத்தில் நடைபெறும் தாண்டவ தீபாராதனையை கண்டு வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் சிவபெருமானுக்குரிய பாடல்கள், சிவபுராணம், தேவாரம், திருவாசக பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு இரவில் எளிமையான உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் இந்த திருவாதிரை நோன்பை மாதந்தோறும் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளிலும் மேற்கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஒரு வருடம் திருவாதிரை நோன்பு இருப்பவர்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையும், கைலாயத்தில் வாழும் பேரும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவன் அமைவர், மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், பாவங்கள் நீங்கும், அறிவு ஆற்றல் பெருகும், மேலும் எண்ணற்ற பலன்களை பெறலாம்.